2026 ஈதுக்கு நல்லா பளபளன்னு மின்னணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஈதுக்கு உங்க ஃபேஸ நல்லா ஷைனியா ஆக்கணும்னா கண்டிப்பா நான் சொல்ற ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்பவே இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம நோன்பு வைக்கிறனால கண்டிப்பா டீஹைட்ரேஷன்னால நம்ம ஃபேஸஸ் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஃபேஸ் வாஷ் இல்லனா கிளென்சர் நல்லா ஹைட்ரேட்டடாவே யூஸ் பண்ணிக்கிறீங்க. மாய்ஸ்சரைசர் அண்ட் சிரம் இப்படி யூஸ் பண்ணுங்க. அதுல செரமைடு இருக்கணும், இல்லனா ஹைலூரானிக் ஆசிட் இருக்கணும், இல்லனா அட்லீஸ்ட் கிளிசரினாவது இருக்கணும். ஆயிலி ஸ்கின் கேர்ள்ஸ் நீங்களும் தான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீனை மட்டும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டெய்லி கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. இல்லனா ஸ்கின் கேர் பண்ணதே சுத்த வேஸ்ட் தான். நோம்பு திறக்கிறப்போ நல்ல ஆயிலி ஃபுட்டெல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க. ஆயிலி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வாட்டர் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமா இன்டேக் பண்ணிக்கோங்க. அதனால உங்க ஸ்கின் தன்னாலே க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு முதல் நாள் கண்டிப்பா ஒரு நல்ல ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி க்ளோ ஆகுதுன்னு பாப்பீங்க. அப்புறம் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் படுக்காதீங்க. ஷீட் மாஸ்கோட சிரம வச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்குங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பல்பை விட நீங்க தான் நல்லா மின்னுவீங்க. இந்த ஸ்டெப்பை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்ப எவ்வளவு க்ளோ ஆகுறீங்கன்னு நீங்களே பாப்பீங்க.